ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, என்னோடய சிஸ்டரோட 7th மந்த் வளகாப்பு ஃபங்க்ஷன் விலாக் தான். ஸோ போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், இது வந்து லேட் வீடியோ தான். ஏன்னா வந்து என் சிஸ்டரோட பேபி பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ண வச்சுருந்தேன். ஸோ அதனால் இப்போ தான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, என்னோடய சிஸ்டரோட ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஹாலுக்கு தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ யாருமே வந்து ரெடி ஆகலை. ஏன்னா வந்து ஹாலுக்கும் வீட்டுக்குமே 1 hour ட்ராவல் இருக்கனால கிளம்பி போனால் வேஸ்ட். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாயிரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே தான் போய் வந்து ரெடி ஆகணும். ஸோ சீக்கிரமாக போனனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அதனால் என்ன சின்னதாக ஒரு ஹால் டூர் வந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஹால் டூர் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெடியாக போகிற அந்த கேப்லேயே வந்து அவங்க வந்து அந்த தாம்பலம், அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கல. ஏன்னா லாஸ்ட்டாக எடுக்கலாம்னு வச்சு லாஸ்ட் வரைக்குமே நான் எடுக்கவே இல்லை, மறந்தும் போயிடுச்சு. இப்போ தான் நான் பார்த்தேன், ஐயோ ரிட்டன் கிஃப்ட் வீடியோ எடுக்கவே இல்லை சொல்லி இப்போ தான் வந்து வீடியோவே வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. ஸோ அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, என் சிஸ்டரை வந்து கூப்பிட வந்து போயிட்டேன் மேலே. ஏன்னா வந்து என் சிஸ்டருக்கு வந்து மேக்கப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜுக்கும் சரி ரிசப்ஷனுக்கும் சரி இவங்க தான் வந்து மேக்கப் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ செம்மையாக பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதுமாதிரி ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம அவங்கக்கிட்ட பண்ணும்போது. ஏன்னா நான் வந்து என்னோடய சிஸ்டரோட ரிசப்ஷனுக்கும் அவங்கக்கிட்ட தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கனால அவளும் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அவங்கள தான் வந்து வளகாப்புக்குமே வந்து புக் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா, நாங்கள் ரெடியாக வந்துட்டோம். வந்த உடனே வந்து எல்லாருமே வந்து, அதாவது கெஸ்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் கீழே வரதுக்குள்ளே அவங்களே வந்து எங்களை வந்து கூப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து என் சிஸ்டரோட மேரேஜ் சாரீ. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சாரீ தான் வந்து உடுக்கணுமா. அதுக்கப்புறம் தான் வந்து அம்மா கொடுக்குற சாரீ போய் திருப்பி போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து 1 by 1 வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன வீடியோஸ், ஃபோட்டோஸ், கிளிப்ஸ்லாம் வந்து நான், அம்மா, ராஜா எல்லாருமே எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்து சாரீ கொடுத்தாங்க. ஸோ சாரீ கொடுத்ததுக்கப்புறம் அவள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த நலுங்கு ஃபங்க்ஷன், வளகாப்பு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சாரீ வந்து அவளுக்கு உண்மையாக சொல்லப்போனால் செம்மையாக இருந்துச்சு. சரி, ஃபோட்டோக்கும் சரி வீடியோக்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வீட்டு சைடில் வந்து க்ரீன் கலர் சாரீ தான் வந்து உடுக்கணும் அப்படின்னு சொன்னனால க்ரீன் கலர் இது தான் பண்ணோம். பட் வந்து கோல்டன் மிக்சிங் வந்து இருந்தனால செம்மையாக இருந்துச்சு அந்த சாரீ. ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பூஜை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே 1 by 1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ என் சிஸ்டர் வீட்டு சைடில் வந்து ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் எப்படின்னா, எங்கள் வீட்டு சைடை விட அவங்க வீட்டு சைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, பொங்கல் வச்சு பொங்கலுக்கு மேலே வந்து இந்த இலை வச்சு அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து அதில் நின்று கொஞ்சம் குனிஞ்சு நிற்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளிச்சங்கில் வந்து பால் எடுத்து அவளுடைய முதுகில் வந்து விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு ஃபங்க்ஷனாக. ஸோ இது வந்து நம்ம எங்கள் நாகர்கோவில் சைடில் வந்து இது கிடையாது. ஸோ நாகர்கோவில் சைடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முந்தானை நிறைப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. முந்தி நிறைக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன், என் சிஸ்டர் வந்து சென்னை,
சென்னை. ஸோ அவளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து இதுதாம்மா அப்படின்னு சொன்னனால கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக வந்து நலுங்கு வச்சு வளையல் பொருளோட ஃபங்க்ஷன் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அம்மா, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து நலுங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நலுங்கு, அதுக்கப்புறம் வந்து வளையல்லாம் போட்டுட்டு ஸோ நானும் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ போன வீடியோலே சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் எல்லாமே சிஸ்டர் மூலமாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷனும் நல்ல விதமாக வந்து முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட போயாச்சு. ஸோ இந்த வாட்டி என்னென்னா 7 வகையான, ஏன்னா 7th மந்த்னால 7 வகையான 7 வெரைட்டிஸ் ஃபுட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வெஜ் மீல்ஸும் வந்து தனியாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து ஐஸ்கிரீமும் குடித்தாச்சு. ஸோ ஃபங்க்ஷனும் ரொம்ப நல்லாவே வந்து போயிருந்து. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து என் சிஸ்டருக்கு வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன கிஃப்ட் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கேன், அதாவது பேபியோட ஸ்கேனை வந்து ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷனும் நல்ல விதமாக வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.